என் அன்பு சகோதரர் தளபதி விஜய் அவர்களுக்கும், இந்த படத்தின் தயாரிப்பாளர் தைரியமுள்ள தில்ராஜ் அவர்களுக்கும், சுரேஷ் அவர்களுக்கும், எங்களை எல்லாம் இயக்கி ஒரு சிறந்த படமாக, இது குடும்ப படம் என்று சொன்னாலும் இட்ஸ் அ டோட்டல் என்டர்டெய்னர். அந்த டோட்டல் என்டர்டெய்னர் கொடுக்குற ஒரே ஆள் இந்தியாவில் இருக்காருன்னு சொன்னால் ஐ எம் ப்ரவுட் டு சே இட் இஸ் தளபதி விஜய். அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட், இங்கே ஷாம் இருந்தார், ஸ்ரீகாந்த், எவ்ரிபடி எல்லாருமே ரொம்ப சிறப்பாக எல்லாரும் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணம் த கேப்டன் ஆஃப் த ஷிப் வம்சி படிப்பள்ளி தான். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே பிரகாஷ் சார் 14 இயர்ஸ்க்கு அப்புறம் விஜய் கூட நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். நான் சூரிய வம்சம் 175வது நாள் இது மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஏன்னா அந்த பட விழாவில் அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள். அப்போ நான் பேசும்போது த ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் இஸ் விஜய் அப்படின்னு சொன்னேன். அப்போ கலைஞர் அவர்கள் என்ன கேட்டாங்க, என்ன சார் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்துருக்க, இப்போ இந்த தம்பியை பார்த்து சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறேன், உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து தோன்றியதை சொல்கிறேன், நாளை நிச்சயமாக தளபதி விஜய் அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார்னு சொன்னேன். அது உண்மையானதான் நான் பெருமைப்படுறேன். ஏன்னா இது உள்ளத்தின் அடித்தளத்தில் வருகிறது. காரணம் என்னன்னா, இந்த படத்தில் நான் நடிக்கிறேன்னு சொன்னோன்னே விஜய்ட்டு சொல்லியிருப்பாங்க, சரத் சாரும் கூட நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னபோது அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் பிரகாஷ் ராஜ் சொன்ன மாதிரி த டிசிப்ளின் இன் அ மேன் as a person, as a human being, and the discipline that he had in the set is something which we have to learn from him and we should keep on appreciating it. அவர் he made everybody comfortable. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சக கலைஞர்கள் மட்டுமல்ல, எல்லாம் அங்கே இருக்க லைட் இன்ஜினியர்ஸ், எவ்ரிபடி இருக்கிற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர் பார்த்து ஹலோ அவருடைய பாணியில் ஒரு வணக்கம் சொல்லிட்டு தான் he comes. அப்புறம் மானிட்டர் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு காமாக ஏதோ சுற்றிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். இவர் என்ன பண்ண போகிறாரு, இந்த டயலாக் எப்படி சொல்ல போகிறாரு, நம்ம நிறையா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னு வருவோம். திடீர்னு ஏதோ ஒன்று போட்டு ஒரு மேஜிக் பண்ணிட்டு போயிடுவார். அப்படின்னு ஏதோ வேறு மாதிரி இருக்கும். தட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். அது பார்த்தா நம்மளுக்கே என்ன பண்ணுவார், மைண்ட்லேயே எல்லாம் தெரிஞ்சுட்டே வருவாரா அப்படி நினைக்கக்கூடிய கலைவை இன்றைக்கி எஸ் குரோன். உண்மையிலே சொன்னால் அது உழைப்புக்கு மிகப்பெரிய வெற்றி கிடச்சிருக்கு. வாரிசில் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது வி தான், வெற்றிக்கு விக்ட்ரி, விக்கு விஜய், ஆல் வீஸ். ஸோ இதில் எல்லாமே விக்ட்ரி தான் அந்த படம். அதில் இங்கே நடித்த ரஷ்மிகா மண்டானா அவங்களும் சரி, ஷாம் எல்லாமே, ஹோட்டல் விவேக் உன்னிப்பாக கவனிச்சுட்டே இருந்தார். இந்த படத்தில் முதல் முறையாக வசனம் எழுதினாலும் அங்கே ஏதாச்சும் ஒன்று கொஞ்சம் ஏற்றி இறக்கி பேசினா, இல்லை சார் நான் சொன்ன மாதிரியே கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல அந்த உறுதியாக இருந்தார். ஸோ ஹீ வாண்ட்ஸ் அஸ் டு சே இப்படி தான் இந்த வசனம் இருந்தால் நல்லாயிருக்கும் சார், நான் எழுதியிருக்கிறது ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி கூட ஒரு சின்ன டப்பிங் கரெக்ஷன் பண்ணும்போது, இல்லை சார் இது விவேக் சார் சொன்னாரான்னு கேட்டேன்னா, ஏன்னா விவேக் சார் திரும்பி இதை டப்பிங் கொடுங்க சார், நான் சொன்ன டைலாக் பேசாமல் வேறு எதையோ பேசுகிறீங்கன்னு சொன்னாலும் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி இந்த ஹோல் திங் இஸ் ரியலி வண்டர்ஃபுல். நிறைய படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு 100 வயசு ஆனாலும் விஜய் சிறந்த ஒரு நடிகராக, உச்ச நடிகராக இதை விட அடுத்த ஸ்தானத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு அவருக்கு வரும். இந்த மேடையில் சொல்கிறேன், அந்த வாய்ப்பு வரும்போது ஐ வில் பி பிஹைண்ட் விஜய் because I love him from the bottom of my heart. Vijay, I love you. Hats off to you. You should live long, live forever in the hearts of millions and millions of people across the globe. ரசிகர்கள் உங்களுக்கு நன்றி.